ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மெல்லாம் லைஃப்பில் ஒரு தடவையாவது திருடி இருப்போம். இந்த பென்சிலு, ஷார்ப்னரு, ரப்பரு, அதிகபட்சமாக என்ன அப்பா பாக்கெட்லேருந்து ₹100 ஒரு ₹500 வரைக்கும் திருடி இருப்போமா? ஆனால் இங்கே ஒருத்தன் ஒரு பிரிட்ஜையே ஆட்டையை போட்டிருக்கான். நம்ப முடியல. ஆமாம், பீகாரில் ஒரு 60 அடிக்கு பழைய பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை யாருமே யூஸ் பண்ணாதனால அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக டிஸ்டர்பே இல்லாமல் ஒரு ஓரமாக இருந்திருக்கு. அதனால மக்கள் எல்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரிட்ஜ் எங்களுக்கு தேவையே இல்லை, அந்த பிரிட்ஜை பேசாமல் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. அப்போ தான் மணி ஹைஸ்ட் மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் உயிர் தள்ளுறாரு. நம்ம ஆளு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ன்றதை விட ஒரு ப்ரொஃபஸர்னே வச்சுக்கலாமே. இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரிட்ஜை ஆட்டையை போட்டுலான்னு முடிவுக்கு வராரு. 10 பேரை சேர்க்குறாரு, ஜேசிபி எல்லாம் கொண்டு வர்றாரு. அதே இடத்துல பட்ட பகல்ல பப்ளிக்கா 3 நாள் உட்காந்து அந்த பிரிட்ஜை பாட்டாக கழட்டி உடச்சி சிக்குநூறாக ஆக்கி அது ஸ்கிராப் மாதிரி தனித்தனியாக பிரித்து ஏற்றி அதே இடத்துலையே ஆட்டையை போட்டுறாரு. இதில் காமெடி என்னன்னா, அந்த மக்களுக்கு இவங்க அதை திருடிட்டு போனாங்கன்றதே தெரியல. அந்த ஊர் மக்களுக்கு, போலீஸ்க்கு, யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வருது, இது கவர்மெண்ட் பண்ண வேலை இல்லை, யாரோ இந்த பிரிட்ஜை ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு. சரி, இந்த பிரிட்ஜை யார் ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. சரிடா, இதெல்லாம் கண்டென்ட்டாக போகிற லெவலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மலாம் மணி ஹைஸ்ட் பார்த்துட்டு எப்படி யோசிப்போம்? ஒரு பேங்க் ஆட்டையை போடணும், ஒரு ஜுவல்லரி ஷாப் ஆட்டையை போடணும், ஒரு பெரிய லெவலில் ஒரு மஹாலில் எதையாவது ஒரு சிலை, ஸ்டாச்சு அந்த மாதிரி ஆட்டையை போடணும் தானே யோசிப்போம். ஆனால் நம்ம ஆள் ஒரு வேலைக்கே ஆகாத, ஒரு லாய்க்கே இல்லாத, மக்களே தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ண ஒரு விஷயத்த ஆட்டையை போட்டிருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் இவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். சரிடா, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இதை வச்சு ஒரு மணி ஹைஸ்ட் மாதிரி ஒரு சீரியஸே எடுக்கிற லெவலுக்கு நிறைய விஷயங்கள் ஆட்டையை போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொபைல் டவரு, ஒரு ட்ரெயின் ட்ராக்கு, நிறுத்தி இந்த ட்ரெயினோட இன்ஜினு, இவ்வளோ ஏன் ஒரு குளத்தையே ஆட்டையை போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.